விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் கோவை வருகிறார். கோவையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஸ்தலத்தில் பிரதமர் மோடி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார். கோவை மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என அவர் கூறியுள்ளார். பொங்கல் முடிந்து சென்னை திரும்புபவர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் சேரங்கோட்டையில் ஒருதலை காதல் பிரச்சனையில் +2 மாணவி படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே கொலையாளி முனிராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் கொல்லப்பட்ட மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைதான இளைஞரை ஒப்படைக்க கோரி மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவி குத்தி கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பட்டப்பகலில் மாணவியை கொலை செய்யும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவசம் போர்டு தவறிவிட்டதாக கேரள உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பே முன்னேற்பாடுகளை ஏன் செய்யவில்லை என தேவசம் போர்டுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உடனடி தரிசன டிக்கெட் பதிவு கவுண்டர் பம்பையிலிருந்து நிலக்கல்லுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை குறைக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சபரிமலையில் தமிழக பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்க 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீகாரில் நாளை பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் ஐக்கிய ஜனதாதளம் MLAக்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற குழு தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பை நடத்திய உமர் பணியாற்றிய அல்ஃபலா பல்கலைக்கழக குழும தலைவரை 13 நாள் காவலில் எடுத்தது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் புகார் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். தமிழக MP MLAக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் எத்தனை? 1 மாதத்தில் விவரங்களை வழங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சாலை தெருக்களில் சாதிய பெயர்களை நீக்கும் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டதால் இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பிராங்க்ஃபர்ட், துபாய், கோலாலம்பூர் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை சவுகார்பேட்டை, கீழ்ப்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தொழிலதிபர்களின் வீடுகளில் சோதனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மாவோயிஸ்ட் செயல்பாட்டாளர்கள் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விஜயவாடா, காக்கிநாடா உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
Ladies and gentlemen, the President of the United States. வெள்ளை மாளிகைக்கு சென்ற சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கப்பட்டது. நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக சவுதி அரேபியாவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சென்னையில் வரும் 28ஆம் தேதி தொடங்கும் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்க அர்ஜென்டினா ஜூனியர் ஹாக்கி அணி வருகை தந்துள்ளது. சென்னை வந்த அர்ஜென்டினா ஹாக்கி அணிக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் தனது பெயரில் போலி மெசேஜ் அனுப்பிய நபர் குறித்து நடிகை ஸ்ரேயா காட்டமாக பதிவிட்டுள்ளார். மற்றொருவரை போல நடிக்க வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என அவர் கூறியுள்ளார்.